வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான கதைகளத்துல நம்ம பார்த்தோம்னா நம்ம ரோஹிணி மனசை மாத்துறாங்க நம்ம சந்திரகலா. இந்த பாரு, உன்னோட அம்மாவுக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இதுக்கெல்லாம் உன் வயிற்றுல இருக்க பிறக்க போற குழந்தை தாண்டி காரணம். எப்படி இருந்த என் அக்காவை இப்படி நீ ஆக்கி விட்டுட்டல அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவனாண்டி சந்திரா போட்ட திட்டத்துல நம்ம ரோஹிணிக்கு மனசு மாறுதுங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த புள்ள வேண்டாம், எனக்கு அம்மா தான் முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல ரோஹிணி முடிவெடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் இருக்காங்க. அப்போ தான் நம்ம ராஜா அதிரடியாக இதுக்கு பின்னாடி ஏதோ சூழ்ச்சி மறைஞ்சிருக்கு, இது சந்திரா சிவனாண்டி செய்த வேலையாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வருது. ஒரு கட்டத்தில் அந்த ஜோசியரை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி நீங்கள் சொன்னதில் உண்மைத்தன்மை எனக்கு தெரியணும் அப்படின்னு அந்த இடத்துல இவர்கிட்ட கேட்டால் வேலைக்கு ஆகாது, இவரோட பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட கேட்போம் அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், ஆமாம் கடத்தி வச்சு தான் எங்களை கத்தி முனையில் இப்படி சொன்னாங்க, நீங்கள் சந்தேகப்பட்டது கரெக்டு தான் அப்படின்னு உண்மை வெளியே வருது. சிவனாண்டிய தொலியை உரிச்சு நம்ம சாமுண்டேஸ்வரி முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறாங்க ராஜா. நம்ம சந்திரகதா கதிகளையும் நிற்கிறாங்க. ஐயையோ, டிரைவர் மாப்பிள்ள இந்த கூத்தையும் கண்டுபிடிச்சிட்டார, நம்ம சாயம் வெளுத்திடுச்சு அப்படின்னு சந்திராவின் சாயம் வெளுக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த குழந்தையால இந்த வம்சம் நல்லா தான் இருக்க போகுது, பிரச்சனை இல்லை. இந்த சாமுண்டேஸ்வரி அம்மாவுக்கு மென்மேலும் புகழ் தான் கிடைக்கும். இது இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க உண்மையே சாமுண்டேஸ்வரிக்கு அம்மாவுக்கு தெரியப்படுத்த வந்த குழந்தை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு சந்தோஷம் பெருக்கெடுக்குது. இந்த சைடு பார்த்தோன்னா சந்திராவை தெறிக்க விட்டுட்டாங்க நம்ம ராஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க நேரம் சிவனாண்டியும் சந்திரகலாவும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க. எப்படியாவது எந்த அக்காவை பயமுறுத்தணும், அக்காவுக்கு உயிர் பயத்தை ஊட்டி ரோஹிணிக்கு வயிற்றுல இருக்க குழந்தையால தான் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு உருவாக்கணும்னா அக்காவை ஆக்சிடென்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆக்சிடென்ட் பண்ண வச்சு ஒரு கட்டத்தில் தலையில் கெட்டோடி நம்ம சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரியும் வீட்டுக்கு வராங்க. என்னம்மா இப்படி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதறி போய் மொத்த குடும்பமும் நினைக்க, என்ன பார்க்குற ரோஹிணி, உங்கள் அம்மாவுக்கு ஒன்னால தான், உன் வயிற்றுல இருக்க குழந்தையால தான் இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. உங்கள் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே பார்த்தியா அவங்க அம்மா தலையில் கெட்டு போட்டுட்டு வந்தா, இன்னும் வயிற்றுல இந்த குழந்தை இருக்க இதை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பாடு பண்ணுவே, வளர்ந்து பிறந்து வந்தா என்ன பாடு என் அக்காவை படுத்த போவோ அப்படின்னு அந்த இடத்துல அக்காக்காரிக்க மனசையும் ரோஹிணிக்க மனசையும் மாத்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரோஹிணி என்னால தான், என் வயிற்றுல இருக்க குழந்தையால தான் எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு கேள்விக்குறியோடு நிற்க, அக்கா நீ அதெல்லாம் பற்றி யோசிக்காத, அம்மாவே உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த பிள்ளையை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீ பிள்ளைய அழிக்கணும்னு மட்டும் நினைச்சிடாதக்கா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி சொல்லுறாங்க. ஆனால் நீ தாண்டி முடிவெடுக்கணும், என் அக்காக்காரி எனக்கு முக்கியம், அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ரோஹிணி கிட்ட நம்ம சந்திரகலா சொல்ல நேரம் நம்ம ரோஹிணி மனசு மாறிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மயில்கிட்டவே சொல்கிறாங்க, இந்த பாருங்க, எனக்கு கண்ணு தெரியாத என் குழந்தைய விட என் கண்ணு முன்னாடி எனக்காக எதுவும் செய்ய எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம். எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றணும்னா இந்த உயிர் போனாலும் பிரச்சனை இல்லைங்க, அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லேன். ரோகு உன்னோட முடிவு தான் எனக்கு ஒரு முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கண்ணீரோட நம்ம மயிலும் சரி ரோஹிணியும் சரி சேர்ந்து ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம், இதை அழிச்சிருவோம், நம்மளுக்கு அத்தையோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம மயிலும் நினச்சிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி இக்கட்டான இந்த முடிவை கேட்குறாங்க. மயில் கண்கலங்கியவாறு, சகல நாங்கள் முடிவு எடுத்துட்டோம், இனிமேல் இந்த பிள்ளையை பற்றி நாங்கள் யோசிக்கலை, எங்களுக்கு அத்தை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவை சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரியை, என் பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா, சரி இந்த பொண்ணு பிள்ளை இல்லாட்டா என்ன, வேற பிள்ளையை பெற்றுக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க. நம்ம ராஜா இல்லை இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, இது ரோஹிணியையும் மயிலையும் மனசு மாற்றதுக்கு இந்த சந்திரா சிவனாண்டியோட சதி திட்டமாக இருக்குமோ அப்படின்னு அந்த இடத்துல தோணுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதை இப்படியே விட முடியாது, எனக்கு ஏற்கனவே அந்த ஜோசியர் மேலே சந்தேகம், அவர்கிட்ட கேட்டப்ப இல்லை என் ஜோசியர் தொழில் மேலே நான் சத்தியம் அடிக்கிறேன், நான் உண்மையாட்டு தான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுட்டாரு.
அதனால எல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்க நேரம் தான் நம்ம ராஜா வந்து நேரடியாக வந்து அந்த ஜோசியரோட மனைவி பிள்ளைங்களை வந்து போய் விசாரிக்காங்க. அப்போதான் இந்த பாருங்க, உங்கள் புருஷன் சொன்ன ஜோசியத்தால் ஒரு பிள்ளை வயிற்றுல இருக்க பிள்ளைய வந்து அழிக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. அப்படி இருக்க நேரம் உங்களை யாராவது மிரட்டுனாங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஆமாம் தம்பி, எங்களை நேற்று தான் ஒருத்தர் வந்து கத்தி முனையில் மிரட்டி வந்து அந்த ஒரு பிள்ளை பிறந்தா ஆபத்து அப்படின்னு வந்து என் கணவரை வந்து சொல்ல வச்சாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், அப்போ நிச்சயமாக இது ரோஹிணி வயிற்றில் இருக்க குழந்தைக்கு தான் நம்ம வீட்டில் நம்ம அத்தைக்கிட்ட தான் வந்து சொன்ன ஜோசியம் இதாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நீங்கள் சொன்ன ஜோசியத்தால் இப்போ அந்த பிள்ளையை அழிக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. அவங்க 2-3 வருஷமாக குழந்தை இல்லாமல் இப்போ தான் அவங்க உண்டான முதல் வாரிசு, அதை அழிக்கணும்னு சொல்லுவீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லை? தம்பி, நான் என்ன பண்ண தம்பி, காலில் விழுறாரு, கதறாரு. நான் வந்து போய் மறைச்சது தப்பு தான், ஆனால் எனக்கு என்ன பண்ண, என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே கத்தியை வச்சு அவங்க சொல்ல நேரம் நான் சொல்லாமல் இருக்க முடியலை. அந்த யார் அப்படின்னு வந்து கேட்குற நேரம் நம்ம ஃபோட்டோ வந்து நம்ம சிவனாண்டி ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க நம்ம ராஜா. ஆமாம் தம்பி, இவர் தான் அப்படின்னு சொல்ல நேரம், இதெல்லாம் சந்திரா சிவனாண்டி சதித்திட்டோம் அப்படின்னு வந்து நல்லாவே தெரிஞ்சுட்டு, தயவு பண்ணி உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, நான் பாதுகாப்பு தரேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபரை இழுத்துக்கிட்டு வந்து உண்மையை சாமுண்டேஸ்வரிட்ட கொட்ட வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சிவனாண்டி அவங்களோட சதிதான் அப்படின்னு வந்து அத்தையை வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த சிவனாண்டி என் ரோஹிணி வயிற்றில் இருக்க குழந்தையை அழிக்கணும்னு இப்படியெல்லாம் வந்து சதி திட்டம் தீட்டிருக்கானா, இவன் பலைய ஆளுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இப்போவே நான் துப்பாக்கியால் சுட்டு தள்ளணும் இந்த சிவனாண்டியா அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கொதி தெழுறாங்க. அதெல்லாம் இல்லத்த, நான் வந்து பார்த்துக்கிட்டேன், எங்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு வந்து நம்ம ராஜாவும் மயிலும் சிவனாண்டியை வந்து வெளுத்தெடுக்க வந்து இறங்கி போகிறாங்க. என்னடா, என் வாரிசு, என் முதல்ல எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய அழிக்கணும்னு இப்படி ஒரு மனசாட்சியே இல்லாமல் ஸ்கெட்சு போட்ட ஒன்று அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம், சகலை எவ்வளோ நாள் நீங்கள் அடித்து வெளுத்துக்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அடின்னு நம்ம மயிலும் கார்த்தியன் சிவனாண்டியை அடித்து தோலை உரித்து தொங்க போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி, இனிமேல் எங்கள் பக்கம் நீங்கள் தலை வச்சு பார்க்கக்கூடாதுன்னு சிவனாண்டியை அடித்து வெளுத்தி நம்ம ராஜா வந்து புரிய வைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா சந்திராவுக்கு கால் வருது. சந்திரா, நம்ம வசமாக மாட்டிட்டோம், அவன் எந்த தொலியை கலத்திட்டு போயிட்டான், டிரைவர் பையனும் மயிலும் சேர்ந்து அந்த ரோஹிணி வயிற்றில் இருக்க குழந்தையால் ஆபத்து இல்லை, நன்மை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜோசியரை கூட்டி நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னார். ஆமாம், எல்லா உண்மையும் தெரிஞ்சு என்னையும் தொலியை கலத்திட்டான், இப்போ என்ன பண்ண சந்திரா அப்படின்னு வந்து சொன்னாரோம். என்ன பண்ண, நம்ம போட திட்டம் எல்லாம் தவிடுபடி ஆக்குது. இப்போ அக்கா தூக்கி வச்சு கொண்டாடுறா ரோஹிணியை. இப்போ வந்து வீட்டில் அந்த பிள்ளை வந்து வாரிசு வந்துட்டு அப்படின்னு வந்து அக்கா கரிக்க முகத்தில் சந்தோஷம் வந்துட்டுங்க. இப்போ வந்து கொண்டாடுறாங்க ரோஹிணியை தூக்கி வச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மயில் ஒரு ஹோட்டலை வந்து விலைக்கு வாங்கிட்டானா, இந்த டிரைவர் பையன் 10 லட்சம் ரூபாய்க்கு லோனுக்கு ரெடி பண்ணி அவனை வேலைக்காரனாக இருந்த அவனை முதலாளி ஆகிட்டான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்ன அவன் முதலாளி ஆகிட்டானா? ஆமாம், இப்போது அவரும் வந்து தனி பிஸ்னஸ் தொடங்க போகிறான், இனி புள்ள பிறக்க நேரம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இதெல்லாம் நடக்குது, நம்மளுக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாயடைச்சு போய் நிற்கிறாங்க நம்ம சந்திராவும் சிவனாண்டியும். இந்த சைடை பார்த்தோன்னா எல்லாம் சின்னத்தைக்கு வேலை தான், சின்னத்தையே எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே வரட்டணும் சகலை அப்படின்னு வந்து நம்ம மயிலும் கார்த்தியும் சேர்ந்து திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க.